You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டுமாய் ஒரு முறை கூட நித்திய ஜீவன் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் இவ்வளவு தூரமாய் நம்மை பாதுகாத்து அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். தொடர்ந்து அவரே நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நித்திய ஜீவன் நிகழ்ச்சி பேசும் போதெல்லாமே எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்குது. அதுக்கு காரணம், நம்ம நித்தியத்துக்குள்ள பிரவேசிப்பதுக்கு ரொம்ப சமீபத்தில் இருக்கிறோம், ரொம்ப சமீபமா இருக்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா அடையாளங்களும் எல்லா தீர்க்க தரிசனங்களும் நம்முடைய காலங்களிலே துல்லியமாய் அழகாய் நிறைவேறி வருகிறது. வேத புத்தகத்தில் ஆண்டவர் எப்படி தொடங்கினது, எப்படி நடக்கும், எப்படி முடியும் எல்லாமே எழுதி கொடுத்திருக்கிறார். ஆகையால் தான் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட இதை நாம் தியானிக்கும் போது எல்லா பகுதிகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தேவன் இரக்கம் பாராட்டுவார். பைபிளை வாசித்திருக்கிற, செய்தி கொடுத்திருக்கிற, பல இடங்களில் தேவனால் பயன்படுத்தப்பட்டிருக்கிற, ஆனாலும் உலகத்தின் மீது பற்றி இருந்து கொண்டுதான் இருந்தது. உலகத்தின் பக்கமாய் நான் சார்ந்து கொண்டுதான் இருந்தேன். ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாய் தேவன் இந்த வசனங்களுக்குள்ள, அந்த வெளிச்சத்துக்குள்ள இன்னும் ஆழமாய் நடத்தும் போது, அந்த வசனத்தை உள்வாங்கும் போது, உண்மையாகவே ஆண்டவர் பேசியிருக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும் போது, உலகத்தின் மீது எந்த காரியத்தின் மீது கவனம் போகாமல் தேவனோடவே சஞ்சரிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள கொடுத்தார். அதை தான் உங்களோடு கூட தொடர்ந்து கடந்த 3 ஆண்டுகளாகவே இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியிலும் மாரநாதா நிகழ்ச்சியிலும் நாங்கள் தொடர்ச்சியாக உங்களோடு கூட பேசி கொண்டு வருகிறோம். இதுக்கு ஏற்கனவே எடுக்கப்பட்ட வெளிப்படுத்துகிற விசேஷம் கூட உங்களுக்கு கிரேஸ் டெலிவிஷன் யூடியூப் சேனலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ தொடர்ச்சியாய் அதே ஊழியர்களாய் தேவனால் பயன்படுத்தக்கூடியவர்களாய் உட்கார்ந்து சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சியில கர்த்தருடைய வசனங்களை பகுதி பகுதியாக தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஒரே ஒரு நோக்கம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசுவை நீங்கள் அறிவீர்கள், இயேசு உங்களை விடுதலையாக்குவார். அவர் ஒண்டிதான் விடுதலையாக்க முடியும். காரணம், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனமாய் இருக்கிறேன் என்று இயேசு குறிப்பிட்டதை வேதத்தில் நமக்கு ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இப்போது நடக்கிற யுத்தங்கள் முந்தி மாதிரி இல்லை. நான் ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறோம். 3 ஆண்டுகளாக ஆண்டவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். நடக்கிற யுத்தங்கள் நிற்காது. நடுவில் சீஸ்ஃபயர் வரும்போதெல்லாம் நிறைய பேர் சில கமெண்ட்ஸ்லாம் போட்டாங்க, நின்றுச்சே அப்படின்னு சொன்னாங்க. நிற்காது, இதை நிற்கவே நிற்காது. இதுதான் கடைசி யுத்தம், இதுதான் கடைசி காலம். ஆரம்பத்தில் 1வது நூற்றாண்டுல சீஷர்கள் அப்போஸ்தலர்களை கொண்டு ஆரம்பித்த இவைகள் நம்ம காலத்தில் முடிவடைகிறது. அவர்கள் ஆரம்பித்தார்கள், நாம் முடிக்க போகிறோம். அவங்க எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக தேவனோடு இருந்து ஆரம்பித்தாங்களோ, நாம் தேவனோடு இருப்போம். ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பதுக்கு தேவன் உதவி செய்வார். எனவே தேவனோடு கூட நடப்பதும் இயேசுவோடு கூட சஞ்சரிப்பதும் இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமான காரியம். இந்த நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பதுக்கு நம் மிகவும் சமீபத்தில் இருக்கிறோம். நடக்கிற யுத்தங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கும் போது, ரஷ்யாவும் இப்போது நடக்கிற அந்த மிடில் ஈஸ்ட் நடக்கிற அந்த கிரைசிஸ்ல உள்ள வந்துட்டாங்க. பேச்சு முறையில் உள்ள வந்துட்டாங்க, செயல்முறையில் உள்ள வந்துருவாங்க. ரொம்ப நாட்கள் எடுக்காது. ரொம்ப சீக்கிரமாக இவைகள் எல்லாம் கைகூடி நிறைவேறும். அணு ஆயுதங்கள் வெடிக்க ஆரம்பித்து விட்டால் காத்துல பரவக்கூடிய அந்த கசிகிற அந்த கேஸ் இல்லை அது கூடியில் இருக்கிற அந்த தன்மைகள் காத்துல பரவும் போது ஜனங்கள் மரித்து போவார்கள். ஏன்னா சகேரியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாய் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார்? அவங்க கண்கள் கண் குழியிலேயே கெட்டு போகும், அவங்க நாவு வாயிலே அழுகி போகும், சரீரம் அழுகி போகும் என்பதாக சகேரியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் சகேரியா எழுதுகிறதை வேதாகமத்தில் நமக்கு ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சத்தியம். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும், அவர்கள் கண்கள் தங்கள் குழியிலே கெட்டு போகும், அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். இதுதான் நியூக்ளியர் வெப்பனுடைய தன்மை. எனவே இது நம்ம காலத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. எல்லாமே கைகூடி நிறைவேறிடும். நிற்காது. நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், இந்த யுத்தம் நிற்காது. இதுதான் கடைசி யுத்தம், இதுதான் நம்முடைய கடைசி காலம்.
எல்லாமே மாறப்போகிறது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற விஷயம் என்னன்னா, உலகத்தில் இப்ப நடக்கிற காரியங்கள் ஜனங்களுக்குள்ள திகிலையும் பயத்தையும் கொண்டு வந்தாலும் எனக்கு மீட்பு சமீபமா இருக்குது அப்படின்ற சந்தோஷம் எனக்கு இருக்கு. ஏன்னா இந்த உலகத்துல உண்மையிலே எனக்கு வாழ்வதற்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இந்த உலகம் அவ்வளவு கொடுமையாலும் அநீதினாலும் பாவத்தினால நிறைந்திருக்கிறது, இருள் மூடி இருக்கிறது. உலகம் முழுவதும் அநீதி. தொடர்ச்சியா எல்லா நிகழ்ச்சியிலும் உங்களோட அதான் சொல்றேன். நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன். லஞ்சம் இல்லாம நம்ம தேசத்துல இல்லை, எல்லா இடங்களிலும் எந்த வேலையும் உங்களால பண்ணவே முடியாது. பரிதானம் எல்லாவற்றுக்கும். சில பேர் கிஃப்ட்னு வாங்கலாம், சில பேர் நான் செஞ்சதுக்கு கமிஷன் கொடுங்கன்னு வாங்கலாம். அதுக்கு நிறைய பேருங்க வச்சிருக்கிறாங்க. ஆனால் எல்லாமே லஞ்சம் இல்லாமல் எந்த துறையிலும் வேலை ஆகவே ஆகாதுன்றத நீங்களே பார்க்குறீங்க. அநீதி எந்த இடத்துக்கு போனாலும் அநீதி நிறைந்திருக்கிறது. பலவிதமான காரியங்கள் நம்முடைய காலங்களில் நடந்து வருகிறது. எனவே ரொம்ப துல்லியமாய் நீங்கள் ஆயத்தப்படுங்கள், ஆயத்தப்படுவோம். எந்த நேரத்தில் எக்கால கேட்டாலும் நாம் மறுரூபமாக்கப்படுவதற்கு ஏற்ற பாத்திரங்களாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அது நித்திய ஜீவன் இல்லை. அங்கே எங்கே கொண்டு போகிறாருன்னா 7 வருஷம் ஆட்டுக்குட்டியின் கல்யாணத்துக்குள்ளே அங்கே இருக்க போகிறோம். அதுக்கு பிறகு இதே உலகத்தில் இயேசுவோடு கூட 1000 வருஷம் அரசால போகிறோம். நேற்று தினத்தில் கூட இதை குறித்து நான் பேசி கொண்டிருக்கும் போது இயேசு ஜபத்தை கற்றுக் கொடுக்குறாருல சீஷர்களுக்கு. என்ன கற்றுக் கொடுக்குறாரு? பரமண்டலங்களில் உள்ள எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செயல்படுவது போல் இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக சொல்றாருல. அதுதான் அந்த 1000 வருஷ அரசாட்சியில் நடக்க போகுது. பரலோகத்தில் எப்படி செயல்பட்டதோ அந்த 1000 வருஷ அரசாட்சியில அது நடக்க போகிறது. அதுக்கு பிறகு நாம் நித்தியமான அந்த தேசத்துக்குள்ள, நித்தியமான பரலோகத்துக்குள்ள நாம் பிரவேசிக்க போகிறோம். எனவே ரொம்ப தெளிவாய் கவனமாய் நடப்பதுக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதுவும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம மத்தியில் பாஸ்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் அவங்க இருக்கிறாங்க. அவங்களை அன்போடு கூட மீண்டும் நான் வரவேற்கிறேன். பாஸ்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் அவங்க கடந்த நிகழ்ச்சிகள்லாம் நம்மளோட கூட பேசிட்டு வராங்க. அற்புதமான நிறைய வசனங்கள் எடுத்து நம்மளோட கூட பேசுகிறாங்க. ஏராளமானவங்க இதில் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் தொடர்ந்து பரிசுத்த ஆவியோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கிறவர்கள், தேவனுக்கு பிரியமானவர்கள், வசனத்தை அங்கீகரித்து வசனத்துக்கு தலை வணங்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த நாட்களில் தேவனால் பயன்படுத்தப்படுவார்கள். நாம் என்ன ஊழியம் செய்தோம், எப்படி செய்தோம், எவ்வளவு பெருசா செய்தோம் முக்கியம் அல்ல. தேவ சித்தத்தின்படி செய்தோமா அதுதான் முக்கியம். தேவனுக்கு கீழ்ப்படிந்து செய்தோமா அதுதான் முக்கியம். நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்து மீண்டுமா பேசுவது ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். போன விஷயத்துல சில ரட்சிப்பு குறித்து பேசிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா எப்படி மனம் திரும்பி அவங்க ஞானஸ்தானம் பெற்று தேவ சமூகத்தில் இருக்கணும், அவைகள் எல்லாம் தொடர்ந்து பேசி இருக்கிறோம். தொடர்ச்சியா இந்த நிகழ்ச்சியில நாம் அவங்களுக்கு என்ன சொல்லணும் இந்த நித்திய ஜீவனை குறித்து? நித்திய ஜீவன்ல நம்ம தியானித்து வந்த பிரகாரமாக ரட்சிப்பு மிக மிக முக்கியமானது என்பது நம்ம காத்துக்கொள்ளணுங்க பாஸ்டர். ஏன்னா ஆண்டவர் எவ்வளவு பெரிய ரட்சிப்பு நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. கண்டிப்பா. நான் கடந்த வாரத்துல ஒரு வசனத்தை நான் படிக்கும்போது அந்த புக் டைட்டஸ்ல ஒரு வார்த்தை சொல்றாருங்க. இந்த ரட்சிப்பு யாருக்கு ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதும் தீத்து 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், ஏனெனில் எல்லா மனுஷரும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். ஒருவேளை இது நிகழ்ச்சி பார்த்துருக்கிற யாரா இருந்தாலும் சரி, இது இந்த டைம்ல கூட அவங்க கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்திருக்கலாம், இல்ல கிறிஸ்துவ குடும்பம் பிறகாது இருந்துக்கலாம். இந்த ரட்சிப்பானது எல்லாருக்கும் இந்த கிருபையின் காலத்துல ஆண்டு வச்சிருக்கிறார். அதை நீங்க தயவு செய்து யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த கடைசி காலம் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப கடைசி பாயிண்ட் ஆஃப் வியூல வந்திருக்கிற நாம் இப்பாவது அந்த ரட்சிப்பு குறித்து ஒரு பாரம் அவங்களுக்கு வரணும். ஏன்னா அதே தீர்த்து 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்றாரு, நம்முடைய ரட்சகராகிய தேவனுடைய தயவும் மனுஷர் மேல் அன்பும் பிரசன்னமான போது. இந்த கிருபையின் காலத்துல அவருடைய ஃபேவர் தயவு காட்டியிருக்கிறாரு. அப்புறம் அன்பு பிரசன்னமாச்சு, கிருபை பிரசன்னமா இருக்குது, அன்பு பிரசன்னமா இருக்குது, தயவு ஃபேவரும் பிரசன்னமா இருக்கு. அதாவது ரட்சிப்புன்றது எவ்வளவு முக்கியம்னா, ஆமாங்க, பாவம் எவ்வளவு குரூஷியல்னா, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்து அவரை மரிக்க வைத்து அந்த ரத்தத்தினால நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார். அப்ப எவ்வளவு முக்கியம் அது. அப்ப பாவம் நமக்குள்ள பிரவேசிக்க கூடாதுன்னு தன் சொந்த குமாரனை உலகத்துக்கு அனுப்பி பாருங்க. உண்மைதான் பாஸ்டர். அந்த பிரைஸ் ஆண்டவர் தேவகுமாரனே இந்த உலகத்துக்கு அவர் வர வேண்டும்னா, அவரு அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி, வானாதி வானம் கொல்லா தேவன் சொல்றாரு. அவ்வளவு பெரிய தேவன் ஒரு தாயின் வயிற்றுல ஒரு கரு மாதிரி அவர் வர்றது எவ்வளவு தன்னை தாழ்த்தி இருக்கிறார் பாருங்க. கண்டிப்பா. அவரு நம்ம ஒரு தூசினால் உருவாக்கப்பட்ட மண்ணினால் உருவாக்கப்பட்டாங்க.
பட் நமக்காக அவ்வளவு பெரிய விஷயத்தை செஞ்சு அவ்வளவு பெரிய விலைக்கிரயத்தை கொடுத்திருக்கிறாருன்னா அப்ப ரட்சிப்புன்னு எவ்வளவு முக்கியம். ஆமா, அது மாத்திரம் நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. அந்த விசுவாசம் நாளுக்கு நாள் பெருகணும். பரிசுத்தமா இருக்கிற இன்னும் பரிசுத்தமா இருக்கணும். நீதி சரியா இன்னும் நீதி செய். நான் இவ்வளவு நாள் செய்துட்டேன் விட்டுறேன்ற நான் என்ன எனக்கு லாபம் கிடைச்சதுன்னு சொல்லாதபடி இன்னும் நான் இன்னும் பரிசுத்தம் ஆகணும். இன்னும் நான் எந்தெந்த ஏரியால சரி இப்போ ஒரு ஊழியக்காரர் 100 முறை படிச்சிருந்தாருலாம் பைபிள். அவரை பார்த்து என்ன ஏன் மறுபடியும் படிச்சுக்கிறேன்னா அவர் சொல்றாரா, இன்னும் நான் எந்த இடத்துல சரிப்படுத்தணுமோ நான் சரியாகணும். கண்டிப்பா 100 டைம்ஸ் பைபிள் படிச்சிருக்கிறவரு, ஆனா இன்னும் நான் எங்க சரிப்படுத்தணும், இன்னும் ஆண்டருக்காக நான் இன்னும் எந்த இடத்துல நான் தவறி போயிருக்கிறேன் அதை சரிப்படுத்தணுன்றதுல அவர் ரொம்ப இதுவா இருந்தார் பாஸ்டர். பிறகு போன எபிசோட்ல நம்ம பார்த்து யார் போக மாட்டோம் அங்க அப்படின்ற லிஸ்ட்ல பார்க்கும்போது முதல்ல பயப்படுகிறவர்களை குறித்து வெளிப்படுத்தல் 20 இந்த குவாலிட்டிஸ் நமக்குள்ள இருக்க கூடாதுன்றது இதுல நம்ம கற்றுக்கொள்றாங்க. அதே ரெவல்யூஷன் 21:8ல பயப்படுகிறவர்கள். 2வது லிஸ்ட்ல வருங்க அவ்விசுவாசிகள். சோ பாருங்க, அங்கதான் அங்கே மறுபடியும் அந்த ரட்சிப்பு தேவன் இந்த பூமிக்கு வந்திருந்தோம் அதை நம்பாம போறது அது ஒரு பெரிய பாவமா நம்புறது போது இதுல கிறிஸ்தவர்கள் அடக்கம். ஆமாங்க, சர்ச்சைக்கு வர்றதுனால நம்பிக்கை இல்ல, உண்மையா இருதயத்துல நம்புறியான்றது. 2வது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். ஆமா, நீங்க சொல்றது இருதயத்திலிருந்து அந்த அந்த பாரம். ஏன்னா இப்ப எல்லாம் பேருக்காக வராங்க. அதாவது பெற்றோர் கூப்பிட்டு வராங்க, நம்ம கோயிலுக்கு போனோம், அதனால அந்த சண்டே ஆனா நம்ம கோயிலுக்கு போய் ஒரு 3 ஹவர் இல்ல 2 ஹவர், இப்பெல்லாம் 1 ஹவர் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா 1 ஹவர். அப்பதான் கல்யாணத்துக்கு இது கொடுப்பாங்க, அப்பதான் செத்துட்டா குழி சீட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்காக அவங்க போய் ஒரு பாரம்பரியமா போறாங்க. இருதயத்துல அவங்க தேவனை நம்புகிறது வேற. இருதயத்துல தேவனை விசுவாசித்தால் அவருடைய வழிமுறைகளை வழிமுறைகளை கை கொள்ளுவாங்க. அவங்களுக்கு தேவனுக்கு விரும்பாத காரியத்தை செய்ய அவங்களால முடியாது. யோசேப்பு மனசாட்சியின் காலம், மனசாட்சியின் காலம். நியாய பிரமாணமும் இல்ல, கிருபையின் பிரமாணமும் இல்ல, மனசாட்சியின்படி வாழ்கிற காலம். ஒருவேளை அம்மா கூட அவன் பிறந்த கொஞ்ச நாள்ல இறந்துடுறாங்க. சொல்லிக் கொடுக்க யார் இருந்தாங்கன்னு தெரியல. யாக்கோபுக்கு இன்னும் மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவரும் பூர்ணமா ஒருவேளை இவரை நேசித்திருந்தாலும் அவர் அதிகமா சொல்லி கொடுத்தாரான்றது தெரியல. இந்த யோசேப்பு அந்த அளவுக்கு வளர்றாரு. சொப்பனத்தை கண்டு அதை தைரியமா சொல்லக்கூடிய கிருபையும் இருந்தது. அது நிமித்தமா வாதிக்கப்பட்டு அவருக்கு ஏற்படுகிற காரியம்லாம் அவருக்கு தெரியல. ஆனா தேவன் முன்னாடியே யோசேப்பை கொண்டு போய் அவருக்கு சொந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார் என்பதா பைபிள்ல வாசிக்கிறோம். ஆனா அப்படிப்பட்ட நேரத்துல யோசேப்பை பாவத்துக்கு தூண்டக்கூடிய அளவுக்கு, ஏன்னா வாலிபன், அழகான வாலிபன், எஜமான் இல்லாத நேரம் எஜமாட்டியின் சொல்லுக்கு கேட்டா யோசேப்புக்கு சகல விதமான நன்மையும் கிடைக்கும். சகல விதமான நன்மையும் கேட்கும். கிடைக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, உண்மை தவிர வேற எல்லாவற்றையும் என்கிட்ட கொடுத்துட்டு போய்க்கிறார். அதை சொல்றாரு. அதுவும் இந்த கொடுமையான காரியத்தை என் தேவனுக்கு முன்பதை செய்ய முடியாது. எஜமான இல்லாத நேரத்துல நான் செய்ய முடியாதுன்னு, இல்ல எஜமான இருக்கிறார் நான் செய்ய முடியாதுன்னு சொல்ல, தேவனுக்கு முன்பதான் செய்ய முடியாது. அவ வற்புறுத்துறா, அவ ஏதோ சிக்க வைக்க போகிறான்னு தெரியும், சட்டையும் உருவிக்கிறா, எல்லாமே போகுதுன்னு தெரியும். ஆனாலும் அந்த கான்சியஸ்ல நீதியா வாழுகிற ஒரு சூழ்நிலை. அப்போ இந்த காலத்துல நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, கிருபை இருக்குது, எத்தனையோ முறை மன்னிச்சுன்னு இருக்கிறாரு, நிறைய தருணங்களும் கொடுக்கிறாரு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கிறாரு நமக்கு. நம்ம சரிப்படுத்தி சரி செய்ய வேண்டிய காரியங்கள்ல இப்ப இந்த மீடியாக்கள் மூலியமா இருக்கட்டும், சபையின் உபதேசகர் மூலியமா இருக்கட்டும், இந்த மாதிரி வீடியோஸ் மூலியமா ஆண்டவர் எச்சரிக்கை கொடுத்துனே வர்றாரு. கண்டிப்பா பாரு, இதெல்லாம் உனக்கு ஒரு சான்சஸ் கொடுக்குறேன், நீ மனம் திரும்பி ஆண்டவரை இயேசு ஏற்றுக்கொள். எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருது பாஸ்டர், யோவான் 3ஆம் அதிகாரத்துல நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், ஆனா அதுக்கு நெக்ஸ்ட் கீ வேர்ட்ஸா இருக்குது பாருங்க. அந்த யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, தேவன் இந்த உலகத்தை எவ்வளவாய் நேசித்தாரு, தேவன் தம்முடைய ஒரே பிரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் சொல்லிட்டுங்க. 18ஆம் வசனம், அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பிரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனா இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. சோ அந்த விசுவாசிக்காதவர்கள் அந்த லிஸ்ட்ல 2வது வைக்கிறாரு ஆண்டவர். யார் அந்த நித்திய ஜீவனுக்குள்ள போக மாட்டாங்க அப்படின் போதோ விசுவாசியாதவர்கள். ஏன்னா தேவனே, நீங்க சொன்ன மாதிரி தேவகுமாரனே பூமிக்கு இறங்கி வந்தோம், நமக்காக சிலுவில ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து நமக்காக எல்லாவற்றையும் சிலுவில ஒரு பாவத்துக்கான தண்டனை ஏற்றுக்குன்னு நமக்கு இலவசமா செய்து என்னை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமா நிரூபித்து காட்டியும் அவரை விசுவாசியாமல் போனவர்கள் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு ஆயிற்றான். இஸ் ஆல்ரெடி
அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியப்படுத்துறார் பைபிள், ஆமா, ஆமா. முக்கியப்படுத்துறார். இப்போ மனுஷனை உண்டாக்கின ஆண்டவர் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சொல்ல, ஆமாங்க, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, எது நீதி எது தவறு சொல்லுனா காட் ரொம்ப ஜென்டில். எல்லா ஆசீர்வாதத்தையும் நீதியான முறையில சுதந்திரின்ற, ஆமா ஆமா, நேர்மையான முறையில சுதந்திரி. ஆமா. இப்ப யோசேப்பு எஜமாட்டியை தப்பிச்சுன்னு போனா பார்வோனுடைய குமாரத்தை திருமணம் பண்ணிக்கிறான், திருமணம் பண்ணிக்கிறான். அது அவருக்கு லீகல், இது இல்லீகல். இன்னைக்கு நிறைய பேர் அந்த இல்லீகலான உறவுகளில சிக்கி கொண்டு தவித்து கொண்டு இருக்கிற எவ்வளவு பேர் எனக்கு தெரியும், பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனுடைய விளைவுகள் அவர்களுக்கு தெரியல, பயங்கரமானதுங்க. அவங்க அதுல இருந்து வெளியே வராவிட்டா, அதான் விசுவாசம் ரொம்ப முக்கியம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரு நம்பணும்னா அவர் எங்கேயும் பிரச்சனை. ஆமா, ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார். ஆலயத்துக்கு வர பலிபீடத்துல மாத்திரம் இல்ல, நீ பலிபீடத்துல மாத்திரம் ஐயோ இங்க பரிசுத்தம் இங்க வரக்கூடாதுன்னு இல்ல, அவர் நம்மளோடு இருக்கிறார். அதாவது ஒண்ணு சொன்னாங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசே ஆண்டவர் சந்திக்கும் போது அந்த முற்செடி நடுவிலே அவர் இறங்கி அந்த அக்னியா பேசும்போது, உன் பாதரட்சியை கைட்டு நீ நிற்கிற பூமி பரிசுத்தமானது அப்படின்னு சொல்லிட்டாரு. புதிய ஏற்பாட்டில தேவதூதன் பேதுருவை சிறைச்சாலையில சந்திக்கிறான், உன் பாதரட்சி அணின்றார், உன் பாதரட்சி அணின்றார். என்ன அர்த்தம் இதுல அப்படின்னு சொன்னாக்கா, பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவனுக்கென்று ஒரு ஸ்தலம் கொடுக்கப்பட்டது, அதனால அந்த ஸ்தலம் ரொம்ப பரிசுத்தமானது, அதுல நீ எப்படி இருக்கணும் அப்படின்ற சில கிரைட்டீரியா இருந்தது. ஆனா இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துல தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்மளோட இருக்கிறதுனால நம்ம சப்பல் போடுறது நடக்கிறோமா? கரெக்ட் கரெக்ட்டுங்க, நமக்குள்ளவே இருக்கிறார். நீங்க சொல்லும் போது ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருதுங்க. எபிரேயர் 3 அதிகாரத்துல அவர் ஒரு வார்த்தை சொல்றாருங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சி பாக்குறவங்களுக்கு அந்த வேர்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அவன் நிறைய பேர் நினைச்சுனாங்க ஆண்டவர் எங்கேயோ இருக்கிறாரு, அவரு அங்கங்க இருக்கிறாரு, என்ன பாக்குறது இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லிட்டு பாருங்க, எபிரேயர் 3 அதிகாரம் 6 வசனத்துல, கிறிஸ்துவோ அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவரா இருக்கிறார், நம்பிக்கையில உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பருந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். Amen. We are the house of God. கண்டிப்பா. அப்போ நீங்க ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல ஆசரிப்பு கூட இருந்தா ஆண்டோடைய வீடு, அங்கதான் வாசம் பண்ணுவாங்க. பிறகு சாலமோன் காலத்துல தேவாலயம் வீடா இருந்துச்சு. இப்போ பிரதானம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இங்க யார் நிக்கணும் இங்க யார் நிக்கணும் இங்க யார் நிக்கணும்னு ஆண்டவர் ஆர்டர் கொடுத்துட்டு இருந்தாரு. அதெல்லாம் அவங்க பெர்ஃபெக்ட்டா அந்த காலத்துல செஞ்சாங்க, அது தப்பு இல்ல. பட் இப்போ நாமே அந்த வீடு, நாமே அந்த ஆலயம். இப்ப நாமே அந்த ஆலயம் சொல்லும் போது, இப்ப சர்ச்சுக்கு ஏன் ஸ்லிப்பர் போட்டு உள்ள கொண்டு வராதீங்க வெளியே கட்டிட்டு வாங்கன்னா, சர்ச் பிரமிஸ் நீட்டா இருக்கிறதுக்காக. இவங்க சேர்ல குப்பையில ரோட்ல எல்லாம் நடந்து வருவாங்க, அந்த செப்பல் ஷூஸ் சுத்தமா இருந்தா பிரச்சனை இல்லை. அவங்க பலிபீடத்துல ஏறது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அதை யோசிக்கிறது இல்லை. ஆனா அந்த ஷூஸ் அழுக்கா இருக்கிற பட்சத்துல நீட்டா கார்பெட்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க, அது மேல போய் அழுக்கு பண்ண கூடாதுன்றதுக்காக செப்பலை வெளியே கூட்டிட்டு வாங்க அப்படின்றது ஒரு நாகரிகமான விஷயம். ஏன்னா இப்ப மழை காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே போட்டு அப்படியே நஞ்சு வந்தாங்கன்னு வைங்களேன், உள்ள ரொம்ப அழுக்கா இருக்கும், மற்றவங்களுக்கு அது உட்காரத்துக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அந்த இடத்த சுத்தமா வைக்கிறதுக்கு தவிர நம்ம செப்பல் போட்டா தேவன் நம்மோடு கூட இருக்க மாட்டாருன்றதுலாம் புதிய ஏற்பாட்டு காலத்துல இல்ல. ஏன்னா பேதுருக்கு பாதி ரட்சியமாட்டுன்றாரு, பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள வாசமா இருக்கிறார். அப்போ தேவாதி இப்போ எப்படி நம்ம அந்த ஒரு இடம் பிரமிசஸ் சுத்தமா இருக்கணும்னு விரும்புறோமோ, அதே போல நம்முடைய உள்ள சுத்தமா இருக்கணும். ஏன்னா கடைசி காலத்துல பாஸ்டர் சாத்தான் என்ன தந்திரம் பண்றான், நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது பார்க்கும்போது, பகையை கொண்டு வரான். ஆமா, மன்னிக்க கூடாத சுபாவத்தை கொண்டு வரான். ஆமா, அப்ப உடனடியே அவங்க கிறிஸ்தவர்களா இருக்கலாம். தேவனுடைய எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் பாஸ்டர், சபைக்கு 15 பேர் வருவாங்க ஒரு இடத்துல, 15 பேர் ஒரே குடும்பத்தை வருவாங்க. போகும்போது ஒரு மாமியார் சும்மா இல்லாத ஒரு வார்த்தை சொல்லிட்டுங்க, அதை கேட்ட ஒருத்தர் மருமக கிட்ட சொன்னாங்களா, கடைசியில் ஒரு 3 மாசத்துல பெரிய பிரச்சனை அந்த குடும்பம் பாதி பேர் சபைக்கு நின்றுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன வார்த்தை, சின்ன பகை, அதை கேட்டவங்க சும்மா இல்லாத அவங்க போய் சொல்லி எவ்வளவு பாருங்க, அந்த அவங்க தான் தேவனுடைய வீடு. இப்போ ஆண்டவர் உனக்குள்ள ஆண்டவர் சொல்லிக்கிறாரு, உன் சத்துருக்களும் நேசின்னு சொல்லிக்கிறாரு, பிதாவே உங்களை மன்னியும் சொல்லி அவர் கத்தும் கொடுத்தாரு. அவளை காரி துப்புனவங்களை பார்த்து, சிலுவில் அடிச்சவங்களை பார்த்து பிதாவே உங்களை மன்னின்றாரு.
ஆனா அந்த மன்னிக்க கூடாத சுபாவத்தை பிசாசு என்ன பண்றான், யூட்டிலைஸ் பண்றான். எனக்கு தெரிஞ்சு நிறைய கிறிஸ்தவங்களுக்குள்ள அப்சல்யூட்லி 100% ஆமா அது என்ன ஆகுதுன்னா, எவ்வளவு சபைக்கு பாதிக்குன்னா, அந்த குடும்பம் நான் போய் பார்த்தா கூட மறுபடியும் வராத நிலைமைக்கு போயிட்டாங்க. அவங்க முகத்தை நான் மன்னிக்க கூடிய சுபாவம் இல்லை. பேதுரு கேட்கிற 7 முறை என் சகோதரனை மன்னிக்கலாம் போதும் ஆண்டவர் சொல்றாரு 7 தடவை. அதாவது ஒரு வாரத்துக்கு 7 நாள் இல்லீங்களா, 70 வயசு யோசிச்சுக்கோங்க. 7 into 70, அதாவது உன் வருஷம் உன் காலமெல்லாம் அவங்க மன்னிப்பு கேட்கும் போது மன்னிச்சிருக்கணும். அதாவது மன்னிப்பு கேட்கும் போது இதுல ஒரு விஷயத்த சொல்ல கிளியர் பண்ண விரும்புறேன். இப்போ அவங்க மேல எனக்கு கசப்பு இருக்கு, நான் வந்து அவங்கள மன்னிக்கணும்னு விரும்புறேன், என்னால மன்னிக்க முடியல அப்படின்னா, அவங்க வந்து நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது நம்ம அவங்கள மன்னிச்சிடலாம். அவங்க நம்ம கிட்ட கேட்காத பட்சத்துல நம்மளே போய் வாலண்டியரா அவனை மன்னிக்கிறேன்னு சொன்னா வேல்யூ இல்லை, அதுக்கு வேல்யூ இல்லை. ஆனா கசப்புக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம தேவ சமூகத்துல மன்னிச்சுட்டு பகை இல்லாத நடக்கணும். அவங்க வந்து மன்னிப்பு கேட்கறாங்களா, நான் பண்ணது தப்பு, மன்னிச்சிரு, இதுமேட்டு பண்ண மாட்டேன் அப்படின்னு மன்னிச்சுட்டு, என்னுடைய பாலிசி அது என்னன்னா, மன்னிச்சுட்டு அதை மறந்துரு, தூரமா இரு, திரும்ப போய் எந்த பிரச்சனையும் வச்சு. ஏன்னா யார் கூடவும் பிரச்சனை நமக்கு அந்த ராஜ்யத்துக்கு போவதுக்கு தடையாக. ஏன்னா அதுல அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா கொலை பாதகர்களும் ஒரு லிஸ்ட் வருது பாஸ்டர். ஆனா நான் இந்த வசனம் படிச்சதுல இருந்து ஏன் யார் மேலயும் ஒரு கோபமோ பகை வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு கேட்டா, 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் படிச்சேன் நான். அந்த வசனம் பாருங்களேன், 1 யோவான் 3:15 தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான். அப்போ ஒரு மனுஷனை பகைச்சாலே அவன் கொலை பாதகன் சமானன்றார் ஆண்டு. அந்த வசனம் படிச்சதுல இருந்து பாஸ்டர் யாரு மேல நான் பகையோ குரோதம் வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்களோ இதாவே அவங்களை மன்னியும் சொல்லிட்டு தான் வரக்கூடிய ஒரு இறுதியத்தை எனக்கு கொடுத்துட்டாரு. ஏன்னா நான் அந்த பகையை வளர்த்தேன்னா நாளைக்கு நான் ஒரு கொலைபாதகன் என்ற ஒரு டைட்டில் பைபிள் டைட்டில் கொடுக்குதுங்க பைபிள். அப்ப கொலைபாதகருக்கு அப்ப நெக்ஸ்ட் வசனம் பாருங்களேன், மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்தராது. அப்ப இட்டர்னல் லைஃப் இல்ல பாஸ்டர். அதான் இந்த நிகழ்ச்சி பார்த்து நீங்க கூட குடும்பத்துல தயவு செய்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும், மாமியாரா இருக்கட்டும், மருமகளா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும்ங்க, அவங்கள மன்னித்து மறக்க வேண்டியது நம்முடைய ஆண்டவர் போதித்து கொடுத்திருக்கிறார். அதை நம்ம அதே டெவலப் பண்றதுனால குடும்பங்கள் உடைக்கப்படுது, அதனால தேவநாம தூஷிக்கப்படுது பாஸ்டர். எத்தனை குடும்பம் ஏன் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, ஏன் குடும்பத்துல சண்டைங்க அப்படின்னு சொன்னா அந்த பகையை வளர்த்துறாங்க. இந்த காலத்துல அதிகமாயிடுச்சு. சாத்தான் அதை யூஸ் பண்ணி நிறைய குடும்பங்கள்ல, கிறிஸ்து குடும்பங்கள்ல அவன் உடைத்து அவன் என்ன செய்யறான்னா அந்த குடும்பத்தை நாசமாக்குறான். ஒன்லி ரீசன் மன்னிக்க கூடாது சொல். ரெண்டாவது ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டாக்கா, சரி அவங்க சொல்லிட்டாங்க, தவறா சொல்லிட்டாங்க, பரவாயில்ல விடு அப்படின்னு ஆனா அத்தை எடுத்துன்னு போய் சொல்லி எத்தனை குடும்பங்க சபையை விட்டு நின்னுறாங்க பாஸ்டர். இது நான் யோசித்தேன், இந்த ஒரு நாள் இந்த நிகழ்ச்சியில நம்ம சொல்லணும். அதை பார்க்கக்கூடியவங்க யாரா இருந்தாலும் அவங்க அதை கேட்டு ஆமாண்டவரே அந்த மனுஷன் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஊழியக்கார சாட்சி கொடுத்தார் பாஸ்டர். அவர் என்ன சொன்னார்னா, ஆண்டு ஒரு நாள் சொன்னார்களாம், மோகன் சிலாசர் சர்க்கிள் சாட்சி கேட்டேன். அப்போ சொன்னாராம், ஆண்டு சொன்னாராம், ஆண்டு ஒரு நாள் அவர்கிட்ட பேசவே இல்லைங்களாம். ஏன் ஆண்டவரே என்கிட்ட பேச மாட்டேன் நீங்க? ஆண்டு சொன்னாரு, நீ அந்த மனுஷன் மேல பகை இருக்குது. அப்ப இவர் சொன்னாரா, ஆண்டவரே அது ஊழியத்தின் ஆரம்பம், ஆண்டவரே அவரு தான் என்னை பத்தி எல்லாருக்கிட்ட தவறா பேசுறாரு. அப்போ ஆண்டு சொன்னாராம், நான் உங்ககிட்ட பேசுனா நீ ஃபர்ஸ்ட் போய் ஒப்புறம் ஆகுன்னாருங்களாம். இவரு என்ன பண்றதுன்னு தெரியலங்களாம் பாஸ்டர். நேரா பைபிள் எடுத்துன்னு போனாராம். அந்த வீட்டுக்கு போய் கது தட்டினோன்னே, என்ன வந்திருக்கிற அப்படின்னு இருக்கிறாரு அந்த மனுஷன். அப்போ சொன்னாராம், இல்ல உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டு சமாதானம் வந்தேன், ஏதாவது உங்களுக்கு ஒரு விதமா பண்ணிதான் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அந்த சொன்ன உடனே அந்த மனுஷன் அப்படியே உருகிட்டானா பாஸ்டர். உருகிட்டு உடனே உள்ள கூப்பிட்டு, இல்ல நான் தான் உங்களை பத்தி தவறா பேச. 2 பேரும் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி கடைசியில அவருக்கு ஃபுல்லு அதை கேட்டுல இருந்து பாஸ்டர் நான் எல்லாருக்கிட்டையும் என்ன பண்றதுன்னா, அவங்க இது பண்ணியிருந்தா கூட சமாதானமா போயிடுது. எனக்கு ஒரு நாள் நான் என் மனசுல அந்த பகர்ந்தப்போ அந்த வீடியோ என்ன டச் பண்ணிச்சு. ஆண்டவர் சொன்னார், இல்ல யாரா இருந்தாலும் நீ மன்னிக்கணும். உடனடியா நான் ஒப்புராயிட்டேன் பாஸ்டர். ஏன்னா மனுஷ கொலைபாதகம் நித்திய ஜீவன் கிடையாது. கண்டிப்பா இந்த பகை அந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்கும்போது ஒவ்வொன்னா சொல்லப்படும் போது முதல் வந்து கவர்ட்லி அப்படின்னு இருக்கு, பயப்படுகிறவர்கள். நெக்ஸ்ட் வந்து அன்பிலீவர், அவிசுவாசிகள். மூணாவது வந்து அருவருப்பானவர்கள். ஆமா, அருவருப்பான பாவம் செய்யறவங்க. ஆமா, அது ஆண்டவருக்கு இன்னொரு இடத்துல சொல்ற, ஆண்டவர் விக்கிராராதனை நான் அருவருக்கிறேன்றாரு பாஸ்டர். அதனால சிலர் விக்கிராராதனை கூட நம்ம ரொம்ப விக்கிரக ஆராதனை என்பது அவங்க யோசிப்பாங்க வெறும் இந்த சில ஐடல்ஸ் வச்சுட்டு நம்ம வர்ஷிப் பண்றதுதான் சொல்லிட்டு, எதை நம்ம விக்கிரமாக மாத்தினாலும் அது வந்து இவங்களை பார்க்காம என்னால இருக்க முடியாது, இவங்களோட பேசாம என்னால இருக்க முடியாது. அவர் வந்தா நான் வரேன்,
இப்போ அதுதான் உலகத்துல ஏற்படுது. Correct. நீங்க சொல்றது என்னன்னா ஆண்டவரை காட்டில எது ரொம்ப அதிகமா நேசிக்கிறோமோ அது விக்கிரகமாயிடுது. இப்போ நீங்க பேசினாலும் தேவனுடைய வார்த்தை தான், ஆமா. நான் பேசினாலும் தேவனுடைய வார்த்தை தான். ஆமாங்க. வார்த்தைக்காக வரணும் தவிர மனுஷர்களுக்காக வரக்கூடாது. வரக்கூடாது. உண்மைதான். மனுஷர்களுக்காக வரக்கூடாது. ஓகே. ஒரு யாரையும் நீ ஐடலா வச்சுக்காதன்றீங்க. கண்டிப்பா Correct. கண்டிப்பா. Correct. அது உண்மைதான். அப்படிப்பட்ட அப்ப அந்த ஐடல் நீங்க ஐடல் எங்க உருவாக்குறீங்களோ, ஆமா. ஐடல் எங்க உருவாக்குறீங்களோ ஆமா. அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா, ஆம், அந்த வார்த்தைக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் மாறி போகிறோம். ஆமா ஆமா. சோ விக்கிர ஆராதனை ஒரு பெரிய அருவருப்பு. அதே மாதிரி இந்த இந்த பகை வர்றதுனால என்ன தெரியுமா பாஸ்டர், இன்னைக்கு நான் நிறைய வீடுகளை போய் சந்திக்கும் போது இந்த பகை வந்தோன்னு என்ன பண்றாங்க, அவங்க இந்த சூன்யத்துக்கும் பில்லி சூன்யத்துக்கு போறாங்க பாஸ்டர். அதுவும் விசுவாசிகள் சில பேர் ஏன்னா அவங்கள நான் அழிக்கணும், அவங்க ஃபேமிலியை டிஸ்ட்ராய் பண்ணணும். நீங்க விசுவாசின்றீங்க, ஊழியக்காரங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஐயோ, ஊழியம் செய்யறோங்கிறாங்க. கர்த்தர் நியாய தீர்ப்பார், யாரா இருந்தாலும் நியாயம் தீர்ப்பார். ஏன்னா இப்ப இதெல்லாம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். ஆமாங்க. ரொம்ப தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிற விஷயம். இது பிராக்டிகலா நான் பார்த்ததுனால ஒருவேளை தெளிவுபடலன்னா இப்ப நம்ம பேசும் போதாவது தெளிவடைட்டோம். ஏன்னா பைபிள்ல இதெல்லாம் இருக்குது. ஏன்னா பைபிள் போட்டுக்குது சூன்யக்காரனும் இது பண்றவன் நித்திய நரகத்துக்குள்ள போவான்னு எழுதப்பட்டிருக்கு. அதே வெளிப்படுத்தல. அப்போ அந்த ஒரு வசனம் கூட பார்த்தலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் 21:27 தீட்டுள்ளதும் அருவருப்பும் பொய்யை நடப்பிக்கிறதுமாகிய அதில் ஒன்றும் பிரவேசிப்பதில்லை. அதுவும் ஒன்று சொல்றாரு, தீட்டுள்ளவன். யார் இந்த தீட்டுன்னா இந்த விக்கிரக ஆராதனை சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் பாருங்க அந்த லிஸ்ட்ல அவங்க போடும்போது சொல்றாங்க. அதே ரெவல்யூஷன் 21:8 பயப்படுகிறவர்கள், அவ்விசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர்கள், விபச்சாரக்காரர், சூன்யக்காரர், விக்கிர ஆராதனைக்காரர் அனைவரும், பொய்யர் அனைவரும் ரெண்டாம். அப்போ இந்த நான் பிராக்டிக்கலா எத்தனையோ வீட்டுல பார்த்தேன். இந்த பகை வந்தோன்னு என்ன பண்றாங்க, அவங்கள பழி வாங்கணும்னு நினைச்ச உடனே போயிட்டு ஆண்டுக்கு விரோதமா அந்த இந்த நிகழ்ச்சியை பாக்குற நீங்க கூட எதுக்கு எடுத்தாலும் இந்த மந்திரகிட்ட சூரியன் கிட்ட போனீங்கன்னா ஆண்டுடைய கோபம் உங்க குடும்பத்து மேல வரும். அதனால நீங்க தயவு செய்து அந்த மாதிரி அவங்க மேல உலகத்துல வர்றது இல்ல, நித்தியத்தை பாதிச்சிடும். ஆமாங்க, நித்திய நரகத்துக்கு போயிடு. இதனால நான் நேரடியா போய் பார்த்தேன். அதான் சொல்லுவேன், வாழ போற 70 வருஷம் பைபிள்ல சொல்லுது. இப்ப அவ்வளவு பேரு கூட யாரும் வாழ்ந்துன்னு இல்ல. அது மரணம் இப்ப நேத்து கூட ஒரு பேனரை பாக்குறேன், 39 வயசு. என் கூட வந்த என் பையனுக்கு சொல்றேன், அந்த வயசை பாடுறேன், 39 வயசு, 35 வயசு, இப்படிப்பட்ட நேரத்துல போயின்னு இருக்கிறாங்க. 70 வயசு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 70 வயசு 80 வயசுக்காக 7 வருஷம் 1000 வருஷம் நித்தியத்தை விட்டுட்டு நித்திய அக்னி நரகத்துல போனா எவ்வளவு பாதிக்கும். இதுக்கு ஒரு காரணம் சின்ன பகை பாஸ்டர். அந்த பகை பெருசானவன பழி வாங்கணும்னு சொல்லி அந்த குடும்பத்துக்கு விரோதமா போய் செய்யுது. கடைசியில நித்திய நரகத்துக்கு பாத்திரம். இப்ப நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டும். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை கவனியுங்கள். 3 காரியங்கள் இந்த நிகழ்ச்சியில சொல்லி இருக்கிறோம். ஏராளமான காரியங்களை படிச்சிருக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியில அவைகளை முன் கொண்டு போக விரும்புகிறோம். முதலாவது பயப்படுகிறவன், அடுத்தது அவ்விசுவாசி, மூணாவது அருவருப்பானவன். அப்போ இந்த 3 பேர், அடுத்ததெல்லாம் ஒன்னொன்னும் வருது. அதை குறித்து இந்த காரியத்துல நம்ம தியானிச்சிருக்கலாம். ஆனால் தொடர்ந்து மீதியா இருக்கிறவங்க இவங்க யாருமே நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பதில்லை என்று பைபிள்ல நமக்கு தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆக்கணிக்குள்ள தீர்க்கப்பட போகிறார்கள். அந்த லிஸ்ட்ல இருந்து நம்மளை விலகி காத்து கொள்ளணும் அப்படின்னா அந்த சுவாபங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. இந்த சுவாபத்தை நாம் மேற்கொள்ள வேண்டுமானால் தேவ சமூகத்தில் ஒப்புரவாகி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டு உண்மையும் உத்தமமாய் வாழ்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். தேவனோடு நடக்கும் போதுதான் நாம் வரப்போகிற எல்லாவற்றுக்கும் தப்பித்துக் கொள்ள முடியும். ரொம்ப தூரத்தில் இல்லை, மிடில் ஈஸ்டை கவனிச்சு கொண்டே இருங்க. இந்த ஏற்படுகிற இந்த யுத்தம் உலகத்தையே பாதிச்சு எல்லாமே முடிவு. அதாவது மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல இயேசு எதெல்லாம் நமக்கு சொன்னதை மத்தேயு எழுதியிருக்கிறார். அதே தான் லூக்கா 17 27 எழுதுகிறார், மார்க் 13 எழுதுகிறார். இவைகளெல்லாம் எங்க சம்பவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அது துல்லியமாய் நிறைவேறி வருகிறது. எச்சரிக்கையாயிருங்கள், மனம் திரும்புங்கள், தேவனோடு கூட நடங்கள், தேவனோடு விளையாடாதீங்க. கடைசி மணி நேரம், கடைசி காலம், இதுதான் ரட்சணையினால் இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும். நாளைக்கு இல்ல, அடுத்த மணி நேரம் இல்லை, இப்பொழுது எந்த நொடி வேணாலும் இயேசு வரலாம். அப்படிப்பட்ட ஒரு குருஷியலான டைம்ல இருக்கிறோம். அதனால பயங்கரமான சூழ்நிலையில் இருக்கிறோம். உங்களை காத்துக்கொள்ளுங்க, தேவனோடு நடங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார். இந்த நிகழ்ச்சி இதோடு கூட ஒரு முடிவு கொண்டு வருகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் அவங்க நமக்காக ஒரு ஜெபிப்பாங்க. அதை ஜெபிச்ச உடனே மீதியான காரியத்தை கவனிச்சுட்டே இருக்கேன்.
அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு தொடர்ந்து அவர் வருக தாமதிக்குமானால், உயிரோடு தேவன் வைப்பாரானால் தொடர்ந்து நாம் சந்திக்க போகிறோம். ஆண்டவர் மேன்மையான காரியத்தை செய்வார். இப்போது நாம் ஜெபிப்போம். பிரியமானே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த சொல்லப்பட்ட காரியங்கள்ல ஆவியானவர் ஏதாவது உணர்த்தினா, ஆமா எனக்குள்ள இந்த சின்ன பகை இருக்குது, அவங்கள நான் மன்னிக்க முடியாது இருக்கிறேன்னு கேட்டா ஆவியானுடைய உதவியை கேளுங்க. ஏசப்பா ஆண்டவர் சிலுவையில் என்ன செய்தாரோ தியாகத்தை அதை நினைச்சுக்கோங்க. அவர் எப்படி மன்னிச்சார். அதனால நம்ம வேதம் சொல்லுது, நீ மற்றவர்களை மன்னிக்கலன்னா பரலோக பிதா உன்னை மன்னிக்க மாட்டான்னு சொல்றாரு. அதனால பகைக்கு இடம் கொடுக்காதீங்க. குடும்பத்திலயோ எந்த சபையிலயோ சரிங்க, ஒருத்தர் அன்பு கூறணும்னு தான் வேதம் சொல்லுது. ஒருவேளை இந்த சொல்லப்பட்ட குறிப்புள்ள பாவங்கள் நமக்கு உங்களுக்குள்ள இருந்தா அதை அறிக்கை செய்து விட்டு விடுவது ரொம்ப நல்லது. அப்போதான் நித்திய ஜீவனுக்கு நம்ம ஆயத்தப்படுத்திக்கலாம். ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரலோக பிதாவே, வானாதி வானம் கொள்ளா தேவனே, வானத்துக்கும் பூமிக்கும் சர்வத்துக்கும் ஆண்டவரா இருக்கிறவரே, ஆண்டவரே வானதும் பூமியும் எல்லாவற்றுக்கும் நீதான் ஆண்டவரே உரியவராக இருக்கிறீர். பெரிய தேவன், மாம்சமான யாவருக்கும் நீர் தேவனா இருக்கிறீர். உடைய விலையேற பெற்ற குமாரனா இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி சிலுவையில் அவர் ரத்தத்தை சிந்தினதுனால சாத்தானை ஜெயிக்கவும் பாவத்துக்கான மன்னிப்பையும் ரட்சிப்பையும் மீட்பையும் எங்களுக்கு கொடுத்து பரலோக நித்திய ஜீவனை கொடுத்தீராப்பா. இந்த சொல்லப்பட்ட வசனங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பயப்படுகிறவர்கள் அந்த நித்திய ஜீவனை இழந்துருவார்கள் என்று வேதம் சொல்லுது. இந்த பயத்தின் ஆவி எங்களுக்கு நீ கொடுக்கலப்பா. பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை இந்த நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீர் கொடுக்கும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, அவ்விசுவாசமான இறுதி எடுத்து போடுங்க. ஆண்டவரே, கத்ரா இயேசுவை ட்ரஸ்ட் இன் தி லார்ட், கத்ரா இயேசுவை முழுவதுமா நம்பிக்கை அவருக்காக வாழ பிள்ளைகளாய் மாற்றும். எந்த ஒரு பகைக்கோ குரோதங்களோ இருந்தா கூட ஆண்டவரே அவைகளை மன்னித்து மறந்து விடக்கூடிய இருதயத்தை தான் சாத்தானுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு அவங்க இருதயத்தை பரிசுத்தமா வைத்து காத்துக்கொள்ள உதவி செய்யும்படியா உங்களுடைய ரத்தத்தினால எங்களை பரிசுத்தமாக்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்க சரி செய்து உங்களுடைய வருகைக்காக ஆயத்த காலம் மிக சமீபமா இருக்குது. கடைசி காலத்துல நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்கிற ஒவ்வொருத்தரும் முழங்கால் படிட்டு அறிக்கை செய்து கத்திடத்துல ஒப்புரவாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தூய் ஆவியானவர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிக்கும்படியா இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நித்திய ஜீவனை குறித்து தொடர்ந்து தியானிக்க கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதிலும் தொடர்ந்து நம்ம மத்தியில் பாஸ்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் அவங்க நேரத்தில் ஒதுக்கி நம்ம மத்தியில் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கும் அநேக காரியங்களை ஆலோசிப்பதற்கும் நம்ம மத்தியில் வருகிறாங்க. அவங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உண்மையிலே தொடர்ந்து தேவ மனிதர்களோடு உட்கார்ந்து பேசுவது எனக்கும் ஆரோக்கியமா இருக்கிறது. அநேக வசனங்களுக்கு நேராக என் இருதயத்தை தேவன் நடத்துகிறார். இதெல்லாம் உள்ள போக போக என்ன நான் உலகத்திலிருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டே இருக்கிறேன். டிஸ்கனெக்ஷன் ஆயினே இருக்கு. எனக்கு எங்கேயும் வெளியே போகிறதுக்கே பிடிக்கிறது இல்லை. ஏன்னா வெளியே போனோம்னா நம்ம தப்பு செய்யாத பட்சத்தில் கூட அவங்க தப்பு பண்ணிட்டு நம்ம மேலே கோவப்படுறாங்க. நம்ம அவங்ககிட்ட பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஏன்னா நம்ம நீதிக்காக பேசுகிறோன்னு வச்சுங்க, அது தப்பாக போய் முடியுது. அதனால் எந்த பிரச்சனையும் வேணாம். ஏன்னா உலக அநீதியில் இருக்குது நமக்கு தெரியும். எல்லாத்தையும் விலகி மௌனமாக நம்மளே ஆயத்தப்படுத்திக்கின்னு யார் மேலேயும் பகை இல்லாமல், கசப்பு இல்லாமல், பயம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். ஆயத்தப்படுங்கள். அடுத்த பகுதியில் சந்திக்கிற வரை நாங்கள் 2 பேரும் விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.